பயிற்சி முன்னாடி எதனா ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் உள்ள தள்ளிடலாம்னு சொல்லி தான் இந்த பிரெட் ஆம்லெட். ஆனா இதுல இவ்வளவு மையத்தடி இருக்கு, இது நல்லதா நீங்க கேட்கலாம். இது கண்டிப்பா நல்லது கிடையாது. ஆனா இது நீங்க யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு இதுதான் கிடைச்சது, அதனால தான் இது. வண்டி தட்டிட்டு ஒரு வேகமா கிளம்பிட்டேன் பயிற்சிக்கோசரம். ஆனா எங்க போய் பயிற்சி பண்றது தான் ஒரு மண்டையில ஒரு குறைசல். அதுக்கப்புறம் மண்டையில ஒரு பல்ப் எரிஞ்சிட்டு டெங்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு நம்ம தம்பியோட உடற்பயிற்சி கூடம், அங்க போயிடலாம்னு சொல்லி வண்டி தட்டிட்டு போயிட்டேன். நம்ம பயிற்சி கூடம் வேரியஸ் கிளப்னு சொல்லி நம்ம சிங்கப்பூர் மயில் கோயில்ல இருக்கு. உண்மையாவே பிரம்மாண்டமா இருக்கு இந்த ஜிம். மொத்தமா 2 மாடி, கீழே வந்து லோயர் பாடி செக்ஷன், மேல வந்து அப்பர் பாடி செக்ஷன். இவர் தான் நம்ம தம்பி தங்க கம்பி ஜான்னு சொல்லி இந்த ஜிம்மோட ப்ரொப்ரைட்டர். ஆனா தம்பி வெளியே சொல்லிக்க மாட்டாரு, அவ்வளோ ஒரு கூச்ச சுபாகம். கூச்ச சுபா தாண்டி வந்து அவர் புகழ்ச்சி பிடிக்காது. மக்களே இனியோட பிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் சர்ப்ரைஸ். என்னன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு ஆர்டரோட சாப்பிடணும். அது எப்படின்னு சாப்பிடணும்னு சொல்லி நான் சொல்றேன். ஃபுட்டு எப்படி நீங்க சாப்பிடுறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புரோட்டீன், அதுக்கப்புறம் வெஜ்ஜஸ், அதுக்கப்புறம் லாஸ்டா கார்ப்ஸ் நீங்க சாப்பிட்டா உங்களோட இன்சுலின் ஸ்பைக் வந்து கம்மியாகும். ஒரே பிளேட் தான் பட் டிஃபரண்ட் பாடி ரியாக்ஷன். இது வந்து சயின்ஸ் சொல்லுது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்பாலே மக்களே என்னோட வந்து 29 நாள் வீடியோல வந்து சொல்லியிருந்தேன் ஒரு பர்சனல் மேட்டர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி. அது ரொம்ப பர்சனல் மேட்டர்லாம் கிடையாது. என்னோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்குலாம் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்லி வந்து இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரியாத ஆளுங்க வந்து என்ன லைக் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, என் கூடவே சுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு லைக் போட்டது கிடையாது, என்ன ஃபாலோ கூட பண்ணல இது வரைக்கும். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டம். கஷ்டத்தை தாண்டி வந்து இந்த மாதிரி தெரியாதவங்க வந்து என்ன வந்து ஒரு லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்கன்னா அதுவே வந்து என்ன ரொம்ப பெரிய பூஸ்ட் பண்ணி விடுது. இதுல வந்து என்ன தெரிய வருதுன்னா, கூடவே சுத்துதுங்க, நான் வன்மத்தையும் கக்குதுங்க தெரியாதனமா. இதுதான் வந்து எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறேன். பார்த்து சுதாரணமா நடந்துக்கோங்க. இதை பார்த்துட்டு யாருன்னா மனசு பாதிச்சுச்சுன்னா பாதிக்கட்டும். ஏன்னா நான் உண்மையை தான் சொல்றேன், அதுல எந்த ஒரு பொய்யும் நான் சொல்லல. எவ்வளவுதான் மக்களே, என்னோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். போக்கஸா இருங்க. மிக்க நன்றி.